ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு சக்ஸஸ் ஆன். இன்னைக்கு நம்ம பேங்கிங் அவேர்னஸில் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கான ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் ஆர்டிஜிஎஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ மெயின்ஸ் எக்ஸாம்லேயும் சரி, நம்ம ஹைலி எக்ஸ்பெக்டட் டாபிக் தான் இந்த ஆர்டிஜிஎஸ், நெஃப்ட்டு, ஐஎம்பிஎஸ், யூபிஐ, இது எல்லாமே. ஸோ இது எல்லாத்த பற்றியுமே நம்ம தனித்தனியாக வீடியோ பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட்னா என்ன, அதோடைய லிமிட் என்ன, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதில் என்ன இருந்தெல்லாம் கொஷின் கேட்பாங்க, இன்டர்வியூவில் எப்படிலாம் கேட்கலாம், பிளஸ் ரீசன்ட் நியூஸ், இது எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் மக்களே. ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் ஆர்டிஜிஎஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் மக்களே. ஸோ பேங்க் ஏ உடைய அக்கௌண்ட்ல இருந்து பேங்க் பி உடைய அக்கௌண்ட்டுக்கு ஒரு அமௌண்ட் நம்ம அனுப்புறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏ இருக்காரு, ஏக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கு ஒரு பேங்க்ல, ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பிஐன்னு வச்சுக்கோங்க. பி இருக்காரு, பிக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கு, அது நம்ம இந்தியன் பேங்க்னு வச்சுப்போம். ஓகேங்களா? இப்போ சேம் பேங்காகவும் இருக்கலாம், டிஃப்ரெண்ட் பேங்காகவும் இருக்கலாம். இப்போ ஏ உடைய அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட் பி உடைய அக்கௌண்ட்டுக்கு போகணும். ஓகேங்களா? சோ அதற்கு டிஃபரெண்ட் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் இருக்கு. அந்த மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் தான் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் ஆர்டிஜிஎஸ், நெஃப்ட், ஐஎம்பிஎஸ், யூபிஐன்னு இப்படி நிறைய மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த பேங்க் ஏ உடைய அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட் போகுதுல, இதை தான் நம்ம பேமெண்ட்னு சொல்லுவோம். ஏன்னா ஏ தன்னுடைய அக்கௌண்ட்ல இருக்க அமௌண்ட்டை இன்னொருத்தருக்கு அனுப்புறாரு, அதை நம்ம பேமெண்ட்னு சொல்லுவோம். இல்ல பி இருக்கார்ல, அவருடைய பேங்க் அக்கௌண்ட்ல அது ரிசீவ் ஆகுதுல, அதை நம்ம செட்டில்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ ஏ தன்னுடைய அக்கௌண்ட்ல இருக்க அமௌண்ட்டை அனுப்புறது பேமெண்ட், பி தன்னுடைய அக்கௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட்டை வாங்கிக்கிறதுக்கு பேரு செட்டில்மெண்ட். ஸோ இந்த பேமெண்ட், இந்த செட்டில்மெண்ட், இதை நடக்கிற சிஸ்டத்தை தான் நம்ம பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதற்கு என்னென்ன வேஸ்ல தான் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் யூஸ் பண்றோம் ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் அனுப்புறதுக்கு? ஆர்டிஜிஎஸ், நெஃப்ட், ஐஎம்பிஎஸ், யூபிஐ இப்படி போகும். இதுல இந்த ஆர்டிஜிஎஸ், நெஃப்ட் இருக்குல்ல, இது ரெண்டுத்தையுமே ரெகுலேட் பண்றது ஆர்பிஐ மக்களே. ஸோ ஐஎம்பிஎஸ், யூபிஐ எல்லாம் என்பிசிஐ கீழே வந்துடும். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆர்டிஜிஎஸ்னா என்ன அப்படின்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதற்கப்புறம் நெஃப்ட்னா என்ன அப்படின்னு இன்னொரு வீடியோ எடுத்துட்டு வருவேன், அதுல பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்பிசிஐனா என்னன்னு பார்த்துட்டு ஐஎம்பிஎஸ், யூபிஐ, இது எல்லாத்துக்குமே தனித்தனியா வீடியோ எடுத்துட்டு வரேன் மக்களே. ஏன் தனித்தனியா இந்த டாபிக்ஸ் எல்லாம் நான் எடுத்துட்டு வரேன் வீடியோவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின்ஸ் எக்ஸாம்ல யூபிஐல இருந்தும் சரி, ஆர்டிஜிஎஸ்ல இருந்தும் சரி, எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் ரொம்பவே அதிகம். ஸோ அதனால அதை நம்ம நிறைய கவர் பண்ண வேண்டிய இன்ஃபர்மேஷன் அதுல நிறைய இருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் நான் தனியா வீடியோ எடுத்துட்டு வருவேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் அப்படின்னா என்ன? ஒரு பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் நடக்கணும். ஸோ ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நம்ம ஆர்டிஜிஎஸ் யூஸ் பண்ணலாம். ஆர்டிஜிஎஸ் ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட். ரியல் டைம்னா ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் இமிடியட்லி மக்களே. அதாவது நீங்க அனுப்புற பணம் உடனடியா போயிட்டு அந்த ரிசீவருக்கு சென்றடையது தான் ரியல் டைம்னு சொல்லுவோம். கிராஸ் செட்டில்மெண்ட் அப்படின்னா ஈச் டிரான்சாக்ஷன் ப்ரொசீட் இமிடியட்லி, ப்ராசஸ்ட் இமிடியட்லி அப்படின்னா என்னன்னா, ஸோ இப்போ ஒருத்தர் ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ஒரு 4 lakhs அமௌண்ட் அனுப்புறாருன்னு வச்சுக்கோங்க. இன்னொருத்தர் 1 crore அனுப்புறாருன்னு வச்சுக்கோங்க. இன்னொருத்தர் 3 crore அனுப்புறாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 3 அமௌண்ட்டையும் 3 டிரான்சாக்ஷனையும் சேர்த்து வச்சு பேட்சா அனுப்பாம ஃபர்ஸ்ட் 4 lakhs அனுப்புறாருல, அவர்த செட்டில் பண்ணிடுவாங்க உடனடியா. அடுத்து 1 crore வருதா, அதையும் இமிடியேட்டா செட்டில் பண்ணுவாங்க. 3 crore வருதா, அதையும் இமிடியேட்டா செட்டில் பண்ணுவாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் பேட்சா அனுப்புறதை விட்டு ஒவ்வொரு சிங்கிள் டிரான்சாக்ஷனுமே இமிடியேட்டா ப்ராசஸ் பண்றது தான் கிராஸ் செட்டில்மெண்ட். இதே பேட்சா பண்ணாங்களா, அதுக்கு பேரு நெட் செட்டில்மெண்ட். ஸோ கிராஸ் செட்டில்மெண்ட்னா ஒவ்வொரு ஈச் டிரான்சாக்ஷனையும் உடனடியா ப்ராசஸ் பண்ணி அனுப்பிடுவாங்க. இதனால என்ன ஆகும்னா, அந்த அமௌண்ட் உடனடியா ரிசீவருக்கு போய் சென்றடையும். ஸோ ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் இமிடியேட்டா நடக்கும். கிராஸ் செட்டில்மெண்ட்டுக்கு மீனிங் ஈச் டிரான்சாக்ஷன் ப்ராசஸ்ட் இமிடியட்லி மக்களே. ஓகேங்களா? இது எப்போ இந்த ஆர்டிஜிஎஸ் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 2004 லான்ச் பண்ணாங்க. இதை யாரு ரெகுலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த ஆர்டிஜிஎஸ் எப்போ நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை வேல்யூ ஆஃப் டிரான்ஸ்ஃபர், அதாவது லார்ஜ் சம்மா இருக்கும். அப்போ லிமிட் இருக்குல்ல, ஸோ மினிமம் லிமிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 lakh, மேக்ஸிமம் லிமிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ லிமிட். மேக்ஸிமம் லிமிட்டில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் அமௌண்ட் அனுப்பலாம். ஆனால் மினிமம் லிமிட் 2 lakh மக்களே. இது இம்பார்ட்டன்ட், ஏன்னா இது ஒரு டிஸ்அட்வான்டேஜும் கூட. அது என்னன்னு நான் கடைசியில் சொல்கிறேன். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவோட கடைசியில்
த்ரெட்ஸ் பிளாட்ஃபார்ம்ல இருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் உடைய அப்டேட்டும் சொல்றேன், அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதை நான் இந்த வீடியோ முடிச்சுட்டு கடைசியில சொல்றேன். ஓகேங்களா? ஸோ ஆர்டிஜிஎஸோட டைமிங் அண்ட் அவைலபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா 365 days 24/7 மக்களே. இதுவே பிஃபோர் 2020 ஆக இருந்தால் பேங்க்கோட ஒர்க்கிங் ஹவர்ஸில் மட்டும்தான் ஆர்டிஜிஎஸை நம்ம அனுப்ப முடியும். அதாவது வீக் டேஸாக இருந்தால் 9 AM to 4:30 PM, சாட்டர்டேல 9 AM to 2 PM மட்டும்தான் நம்ம ஆர்டிஜிஎஸ் அனுப்ப முடியும் மக்களே. ஸோ எந்தெந்த விதத்தெல்லாம் இந்த மெத்தட்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ஆர்டிஜிஎஸ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் மக்களே. ஸோ நம்ம ஆன்லைன்லையும் வந்து ஆர்டிஜிஎஸ் பண்ணலாம் த்ரூ நெட் பேங்கிங் ஆர் மொபைல் பேங்கிங். நெட் பேங்கிங்னா வந்து அந்த பேங்க்குடைய வெப்சைட் மூலியமா அனுப்புறது, மொபைல் பேங்கிங்னா வந்து அந்த பேங்க்குடைய மொபைல் ஆப் மூலியமா அனுப்புறது. ஸோ ஆஃப்லைன்னா வந்து பிரான்ச்சுக்கு போயிட்டு நம்ம ஆர்டிஜிஎஸை மேக் பண்ணுறது மக்களே. ஸோ ஆர்டிஜிஎஸ் நம்ம பண்ணுறப்ப ஒரு அமௌண்ட்டை வந்து இன்னொன்று அக்கௌண்ட்டுக்கு ஆர்டிஜிஎஸ் மூலியமா நம்ம அனுப்புறப்ப என்னெல்லாம் வந்து ஆர்டிஜிஎஸ்ல பெனிஃபிஷியரி டீடைல்ஸ் கேட்பாங்க, எதெல்லாம் மேண்டிட்ரி, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூம் சரி, இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூம் சரி, ஒரு சில ஆப்ஷன்ஸை கொடுத்துட்டு இதில் எது வந்து ஆர்டிஜிஎஸ் பண்ணுறதுக்கு மேண்டிட்டரி இல்லை அப்படின்னு கேட்பாங்க. ஸோ எதெல்லாம் மேண்டிட்டரி ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ பெனிஃபிஷியரியோட நேம், நம்ம அனுப்புறோம்ல ஒருத்தவங்க அக்கௌண்ட்டுக்கு அவங்களுடைய நேமு, ஸோ அந்த பெனிஃபிஷியரியோட அக்கௌண்ட் நம்பரு, அந்த பெனிஃபிஷியரியோட பேங்க் நேமு, பிரான்ச் நேமு, ஐஎஃப்எஸ்சி கோட், இது எல்லாமே வந்து டெஃபினட்டா தெரிஞ்சிருக்கணும் நீங்க ஆர்டிஜிஎஸ் பண்றதா இருந்தா. மொபைல் நம்பர் மேண்டிட்ரியான்னு கேட்டீங்கன்னா மொபைல் நம்பர் நாட் மேண்டிட்ரி, ஆப்ஷனல் தான், நீங்க வந்து கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம். இதே இந்த ஆதார் அந்த டீடைல்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் மேண்டிட்ரி கீழே வராது. ஸோ ஆப்ஷன்ல ஆதார்லாம் வந்து அதெல்லாம் மேண்டிட்ரியிலே வராது. ஸோ மேண்டிட்ரி என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷியரி நேமு, அக்கௌண்ட் நம்பரு, பேங்க் நேமு, பிரான்ச் நேமு, ஐஎஃப்எஸ்சி கோடு மக்களே. ஸோ ஆர்டிஜிஎஸ்ல அடுத்து என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைலி செக்யூர். ஏன்னா இது வந்து ரெகுலேட்டட் பை ஆர்பிஐ. ஸோ ஆர்பிஐ மூலியமா ரெகுலேட் ஆகிறதுனால நம்மளுடைய அமௌண்ட் சேஃப் அண்ட் செக்யூரா வந்து இன்னொன்று ஒரு அக்கௌண்ட்டுக்கு போகும். ஓகேங்களா? இமிடியட் டிரான்ஸ்ஃபர் நடக்கும் ஆர்டிஜிஎஸ், அதனால தான் அது ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து ஆர்டிஜிஎஸ்ல வந்து மேக்ஸிமம் லிமிட் எதுவுமே கிடையாது மக்களே. ஸோ மினிமம் லிமிட் தான் இருக்கே தவிர மேக்ஸிமம் லிமிட் இல்லை. ஸோ நம்ம எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் நம்ம ஆர்டிஜிஎஸ் பண்ணலாம். அடுத்து ஆர்டிஜிஎஸோட டைமிங் அவைலபிலிட்டி அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா 24/7 365 days பண்ணலாம். இதெல்லாம் வந்து பெனிஃபிட்ஸ். ஆனால் பெனிஃபிட்ஸை விட ஆர்டிஜிஎஸ்ல வர சேலஞ்சஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் லிமிட் ஆர்டிஜிஎஸ்ல 2 lakh தான் அனுப்ப முடியும். 2 lakh கீழே வந்து நம்மளால அமௌண்ட் வந்து அனுப்ப முடியாது. ஓகேங்களா? இதே ஒன்ஸ் ஒரு வாட்டி நீங்க ஆர்டிஜிஎஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ கொடுக்குறப்பயே இந்த டீடைல்ஸ் சொன்னால மேண்டிட்ரி டீடைல்ஸ், பெனிஃபிஷியரி நேமு, அக்கௌண்ட் நம்பரு, பேங்க் நேமு, பிரான்ச் நம்பரு, பிரான்ச் நேம், ஐஎஃப்எஸ்சி கோட், இது எல்லாத்தையும் வந்து தெளிவா டீடைலா ஒரு வாட்டி நம்ம பார்த்துக்கிட்டு கொடுக்கணும். ஏன்னா ஒன்ஸ் ஆர்டிஜிஎஸ் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அதை ரிவர்ஸ் பண்ண முடியாது மக்களே. ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூல கேட்கலாம், ஆர்டிஜிஎஸ் வந்து நீங்க கிராஸ் பார்டர் டிரான்சாக்ஷனுக்கு யூஸ் பண்ணலாமா, இந்தியாவை விட்டு வெளியே வந்து ஆர்டிஜிஎஸ் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு ஆர்டிஜிஎஸ் படிச்சிருப்போம், அதோடைய லிமிட் படிச்சிருப்போம், அதோடைய டைமிங் அவைலபிலிட்டி படிச்சிருப்போம், எல்லாமே படிச்சிருப்போம். ஆனால் இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்குறப்ப நம்ம ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதற்கான ஆன்சர் என்னன்னு பாருங்க, ஆர்டிஜிஎஸை கிராஸ் பார்டர் ஆர் இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது. ஆர்டிஜிஎஸை ஒன்லி வித்தின் இந்தியாவுக்குள்ளார மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் மக்களே. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்டிஜிஎஸ் உடைய டிஸ்அட்வான்டேஜ். அண்டு இன்னொன்று டிஸ்அட்வான்டேஜ், ஒன்ஸ் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ரிவர்ஸ் பண்ண முடியாது. இதை பற்றி ஒரு ரீசன்ட் கரண்ட் நியூஸும் வந்திருக்கு, இதில் கொஞ்சம் அப்டேட் பண்ண சொல்லி ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. அது என்னன்றதை நம்ம ரீசன்ட் நியூஸ்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட், இந்த ஆர்டிஜிஎஸ்ல வந்து உடனடியாக அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் வந்து எல்லா டைமும் நடக்கணுமான்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு நடந்துடும். எப்போவாது சில ரேர் கேஸில் ஆர்பிஐ வந்து மெயின்டெனன்ஸ்க்காக டெக்னிக்கல் ஷட் டவுன் பண்ணுவாங்க, அதனால அந்த அமௌண்ட் கொஞ்சம் டிலே ஆகி போகலாம். இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜும் கூட. ஸோ நெக்ஸ்ட் ரீசன்ட் நியூஸ், நான் சொன்னல April 1, 2025 ஆர்பிஐ வந்து ஒரு கைட்லைன் கொடுத்துருக்காங்க. என்னன்னா எல்லா பேங்க்ஸ்க்கும் ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க. அந்த யூசர்ஸ் இருக்காங்களே, அந்த யூசர்ஸ் யாரெல்லாம் ஆர்டிஜிஎஸ் பண்றாங்களோ அவங்க பண்ற பெனிஃபிஷியரியோட அக்கௌண்ட் நேம் அவங்கள ஒரு வாட்டி ரீவெரிஃபை பண்ணிக்க வந்து அலோவ் பண்ணுங்க அப்படின்ட்டு ஆர்பிஐ வந்து கைட்லைன் கொடுத்துருக்காங்க. இன் போத் ஆர்டிஜிஎஸ் அண்ட் நெஃப்ட் மக்களே. ஆர்டிஜிஎஸ்ஸா இருந்தாலும் சரி, நெஃப்டா இருந்தாலும் சரி, யூசர்ஸ் அவங்களுடைய பெனிஃபிஷியரி அக்கௌண்ட் நம்பரை ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிட்ட பிறகு அந்த ப்ராசஸை வந்து இனிஷியேட் பண்ணுங்க. ஆர்டிஜிஎஸ்ஸா இருந்தாலும் நெஃப்டா இருந்தாலும் இனிஷியேட் பண்ணுங்க அப்படின்னு வந்து April 1, 2025 கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. யாரு? ஆர்பிஐ. யாருக்கு? பேங்க்ஸ்க்கு. ஓகேங்களா? அடுத்து என்னன்னா ரீசெண்டா வந்து ஆர்பிஐ உடைய ரிப்போர்ட் படி
பார்த்தீங்கன்னா 2024-25ல ஸோ டிரான்சாக்ஷன் நடந்திருக்குல்ல, மணி வேல்யூ இன் டிரான்சாக்ஷன், அதில் ஆர்டிஜிஎஸ்ல வந்து 69% நடந்திருக்கு அப்படின்னு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் வந்து சொல்றாங்க மக்களே. ஈவன் யூபிஐ டிரான்சாக்ஷன் இப்போ இருக்க எல்லாருமே யூபிஐ தான் நிறைய யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் மேக் பண்ணாங்க. இந்த பீரியட்லயும் கூட ஆர்டிஜிஎஸ் உடைய டிரான்சாக்ஷன் வந்து 69% வருது அப்படின்னா நிறைய பேர் ஆர்டிஜிஎஸும் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிஜிஎஸ்ல இன்டகிரேஷன் ஆஃப் நான் பேங்க்ஸ்லயும் ஆர்டிஜிஎஸ் நெஃப்ட் வந்து நிறைய யூஸ் பண்ணாங்க அப்படின்றத ரீசன்ட் நியூஸ் சொல்றாங்க மக்களே. ஸோ நெக்ஸ்ட் எம்சிக்யூஸ். ஸோ எம்சிக்யூஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க கொடுத்துருக்க 4 எம்சிக்யூக்கும் மறக்காம நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல இந்த வீடியோ பார்த்து முடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த எம்சிக்யூக்கெல்லாம் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ பார்த்துட்டு என்னென்ன ஆன்சர் ஆப்ஷன்ன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மக்களே. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிக் ஜிகே. ஸோ இதில் நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுறீங்க. ஸோ ஸ்டாட்டிக் ஜிகேவாக இருக்கட்டும், பேங்கிங் அவேர்னஸாக இருக்கட்டும், கரண்ட் அஃபேர்ஸில் இம்பார்ட்டண்ட்டான இந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் எனக்கு வேணும், இதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும், இதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் கொடுங்க அப்படின்னு ஏதாவது டாபிக் இருந்தாலும் சரி, ரீசனிங்கில் ஏதாவது டவுட் இருந்தாலும், இந்த சம்முக்கு ஏன் என்ன ஆன்சர் வரும், இல்லாட்டி வந்து இந்த டாப்பிக்கோடைய கான்செப்ட் எனக்கு புரியலை, சிலாஜிசமில் எய்தரார் புரியலை, இல்லை இன்இக்வாலிட்டியில் எய்தரார் புரியலை, ஆர்எல்ஸ் ஏதோ ஒரு சம் டவுட்டாக இருக்குன்னா அதையும் வந்து நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்லாட்டி கான்செப்ட் ஃபுல் கான்செப்டே வேணும், டைரக்ஷனுக்கு, பிளட் ரிலேஷனுக்கு, சிலாஜிசம், இன்இக்வாலிட்டி, இப்படி ரீசனிங்ல எந்த டாபிக்ல இருந்தாலும் டவுட்டா இருந்தாலும் சரி, கான்செப்டா இருந்தாலும் சரி, அது என்னன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அதை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் மக்களே. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய டெஃபினெட்லி 1 மார்க் அப்படின்ற சீரியஸ்ல இருக்க பிளேலிஸ்ட்ல இருக்க எல்லா வீடியோவும் பாருங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மக்களே. ஸோ அதையும் பாருங்க. ஸோ இந்த எம்சிக்யூ எல்லாத்துக்குமே வந்து ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ ரீசெண்டாக வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் மக்களே. என்னன்னு பார்த்தீங்கன்னா, RXIL ரிசீவபிள் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா லிமிடெட், இவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரெட்ஸ் பிளாட்ஃபார்ம் மக்களே. இவங்க த்ரெட்ஸ் பிளாட்ஃபார்ம் இந்த ரிசீவபிள் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா லிமிடெட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க 21.6% வந்து டிவைடெண்ட் கொடுக்குறாங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு. ஓகேங்களா. ஸோ இந்த டிவைடெண்ட் வந்து இன்டரிம் டிவைடெண்ட்னா ஒரு ஃபினான்ஷியல் இயர்ஸ் முடியறதுக்கு முன்னாடியே கொடுக்கறது. அதாவது ஒரு ஃபினான்ஷியல் இயர் இருக்குன்னா அதோடைய நடுவில் இல்லாட்டி அது முடியறதுக்கு முன்னாடியே கொடுக்கறத வந்து இன்டரிம் டிவைடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைனல் டிவைடெண்ட்ஸ்னா அந்த ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்ச பிறகு கொடுக்கறது ஃபைனல் டிவைடெண்ட். இப்போ இந்த RXIL என்ன கொடுக்குறாங்கன்னா இன்டரிம் டிவைடெண்ட் கொடுக்குறாங்க. எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 21.6% கொடுக்குறாங்க. எதுல இருந்து கொடுக்குறாங்கன்னா அவங்களுடைய ஷேர் இருக்குல்ல, அந்த ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேர்ல இருந்து 21.6% கொடுக்குறாங்க. யாருக்குன்னா ஸ்டாக் ஹோல்டர்ஸ்க்கு. இந்த RXIL யார் யாரெல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்பி, ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐசிஐசிஐ பேங்க் அண்ட் எஸ் பேங்க் மக்களே. இவங்கலாம் வந்து ப்ரொமோட்டர்ஸ் ஆஃப் RXIL. ஓகேங்களா. நான் த்ரெட்ஸ் பிளாட்ஃபார்முக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வீடியோவை பார்த்துட்டு இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸை படிச்சு பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே கிளியரா புரியும் மக்களே. இல்லாட்டி இது ரொம்ப உங்களுக்கு குழப்புற மாதிரி இருக்கும். ஸோ கான்செப்ட் என்னன்னு கிளியரா தெரிஞ்சுக்கிட்டு படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இந்த MCQs எல்லாருக்குமே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. ஸோ டெஃபினெட்லி 1 மார்க் அப்படின்ற சீரீஸ்ல வந்து நிறைய இம்பார்ட்டன்டான டாபிக். ஸோ த்ரெட்ஸ் பிளாட்ஃபார்மு, உட்கம் போர்ட்டல், உதயம் போர்ட்டல், சிட்பி, ஆயுஷ்மான் பாரத், ஜன்தன் அக்கௌண்ட், இன்டர்நேஷனல் இயர்ஸ், இப்படி எல்லாமே எடுத்துட்டு வந்திருக்கேன். இது இல்லாம உங்களுக்கு ஏதாவது டாபிக் இம்பார்ட்டண்டா வேணும், அதை பத்திய நியூஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல டிராப் பண்ணுங்க மக்களே. ஸோ அதையும் நம்ம வீடியோவா எடுத்துட்டு வரோம். ஸோ சக்சஸ் ஆன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் வீடியோஸ் வந்து அப்டேட்டடா வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.